நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல இறைவனை வழிபடும் பொழுது என்ன மாதிரியான மனநிலையில நம்ம இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். இறை வழிபாடு செய்யறத, இறைவனை வணங்குறத நிறைய பேரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. தன்னை மாதிரி யாருமே இறை வழிபாடு செய்ய முடியாது, தான் தான் ரொம்பவும் சரியான முறையில இறை வழிபாடு செய்யறேன் அப்படின்னு நிறைய பேரு தன்னைத்தானே பெருமையா நினைச்சுக்கிறாங்க. இறைவனை வணங்குவதற்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதியே தான் அப்படின்ற எண்ணத்தை இழப்பதுதான். தான் அப்படின்ற எண்ணத்தை இழந்தால்தான் இறைவனை உணர முடியும். இறைவனை வழிபடுவது, பக்தி செலுத்துவது நம்முடைய கடமை. எப்படி நம்மளுடைய தாய் தந்தை உறவுகளுக்கு ஒவ்வொரு உறவுகளுக்குமே ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கோ, அதே போல இறை வழிபாடு செய்யறது, இறைவனை வழிபடுறது நம்முடைய கடமை. இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கே நம்ம இந்த அளவுக்கு கடமையை சரியா செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்து செய்யும் பொழுது அனைத்து ஜென்மங்களுக்குமே நம்ம பின்தொடர்ந்து வரக்கூடிய இறைவன் அப்படின்ற ஒரு உறவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கடமையை சரியா செய்யணும். அப்படியாப்பட்ட இறைவனுக்கு நம்ம பக்தி செலுத்துவது நம்மளுடைய கடமைகளில் தலையாய கடமை. அதனால பக்தி செலுத்தும் பொழுது அதை ஒரு பெருமையாக, ஒரு தகுதியாக நினைக்காமல் அது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைச்சு நீங்க இறைவனுக்கு பக்தி செலுத்துங்க. இறைவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நம சிவாய.